வெல்கம் டு Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ரீசெண்டாக ஒரு ஹோட்டலில் இந்த ரெசிபி சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் இதை பண்ணியே ஆகணும்ன்ட்டு பண்ண ரெசிபி தான் இது. அதுவும் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணும், காயே சேர்த்துக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பீட்ரூட்டை தோல் சீவி நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரே ஒரு பீட்ரூட் தான். இது ரொம்பவே போதுமான அளவு இருக்கும். நீங்கள் வேணும்னா கூட பீட்ரூட்டோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். சாலட் மாதிரி நிறையா சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக தான் வேணும்னா நீங்கள் ஒரு பாதி பீட்ரூட் போட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்கிடலாம். பீட்ரூட்டை பச்சையாகவே தயிரோட மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை விட கொஞ்சம் குக் பண்ணி சேர்க்கும் போது அந்த ரா ஸ்மெல்லாம் போய் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பீட்ரூட் தயிரோட சாப்பிட்ற காம்பினேஷன் வேறு லெவல் காம்பினேஷன். ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க காம்போ அது. ஸோ இதை லைட்டாக நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்னு இல்லை, ஒரு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் நல்லா குக் ஆகிடுச்சு. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஃப்ளேவருக்காக. நீங்கள் உப்பு வேணும்னா கூட தயிரோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போவே நிறைய சேர்த்துட்டா அப்புறம் உங்களுக்கு ரேஷியோ தெரியாமல் போயிடும். இப்போ இந்த பீட்ரூட் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இது நல்லா ஆற வச்சுக்கோங்க, இருக்கட்டும். அடுத்து நான் இன்றைக்கி 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன், நல்ல திக்கான தயிர். இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்க இந்த பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாளிப்பு கூட சேர்த்துருக்கனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வெறுமனையாக அப்படி சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதை குழந்தைங்களுக்கு கூட டெய்லி கொஞ்சமாக கொடுக்கலாம். டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கிறதுனால சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி பீட்ரூட் சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் ஆச்சு, டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆச்சுன்ற மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.